இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வருஷம் வருஷம் நடக்குது. என் பிறந்த நாளுக்கு கேக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து நல்லா வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேக் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, தட்டி தட்டி உடைச்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸில போட்டு இல்லைன்னா அரைச்சிக்கலாம். கேரமல் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பேபி பர்த்டே ஷாப்பிங் இன்னைக்கே சொல்லியிருந்தேன். அடுத்து ஒரு சம்பவம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறேன். அப்படி என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறேன். நிறைய பேர் கேசரி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சிருந்தீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும். கேசரி வந்து பர்த்டே அன்னைக்கு பேபி, சரி பர்த்டே முன்னாடி நாள் இல்லையா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேக் வந்து செய்ய போறேன். எப்பயுமே பேபி பர்த்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேக் செய்வேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் வந்து கேக் தான். ஆமா, லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா தான் வந்து பாத்தீங்கன்னா செய்ய முடியல. திங்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு கிடைக்கலன்றதால நான் செய்யல. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா களத்துல இறங்கிட்டேன். வேற லெவல்ல. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரி தான் கேக் வந்து செய்வேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டர் ஸ்காட்ச் கேக் வந்து பண்ணலாம்னு இருக்கோம். பட்டர் ஸ்காட்ச். எஸ், பட்டர் ஸ்காட்ச் ஃபிளேவர் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீமே சரி கேக்கா இருந்தாலுமே இன்னைக்கு நான் வந்து நம்ம வீட்லயே செய்ய போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாமா? சோ ஏன்னா இன்னைக்கு நிறைய லவ் அன்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வந்து செய்ய போறோம் பேபி பிறந்த நாளுக்காக. எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, கேக் செய்ய தேவையான பொருள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் முன்னாடியே. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல வந்து உடைச்சு ஊத்திக்கிறேன். சோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிரீம் பண்றதுக்கு இந்த முட்டைலாம் நல்லா பீட் பண்றதுக்கு மிஷின் வச்சிருக்கேன். இன்னும் ஒரே ஒரு குறைதான், ஒரு ஓவன் மட்டும் இருந்ததுன்னா வச்சுங்களா சீக்கிரமா அழகா கேக்கையும் அழகா பேக் பண்ணி எடுத்துடலாம். புது வீட்டுக்கு போன பிறகு கண்டிப்பா எல்லாம் வாங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓவன் வாங்குறேன். நிறைய பேர் வந்து அப்பா வந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க, ஒரு சேர் வாங்கி போடலாம், ஒரு சோஃபா வந்து வாங்கி போடலாம்னு சொல்லி நிறைய கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறாரு, கீழே உட்கார்ந்து இருந்தாங்களே சொல்லிருந்தீங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோஃபா வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் வாடகை வீட்லயே தான் நாங்க கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா வாடகை வீடு தான். அதுவும் கீழே கூட கிடையாது, எல்லாமே 3வது ஃப்ளோர், அதாவது 2வது ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லி மேலதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இருந்தோமே. சோ எல்லா இடத்துக்கும் பொருள் வந்து ஏத்தி இறக்கி கஷ்டமா இருக்குல்ல. இப்ப இது ஒரு 5-6வது வீடுன்னு நினைக்கிறேன் நாங்க மாறி இருக்கிறது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே திங்ஸ் எல்லாம் மாத்தி போறன்றதுனால வாங்கவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சொந்தமா நமக்குன்னு ஒரு வீடு வந்து என்னைக்கு வந்து இருக்கோ அப்பதான் சோஃபா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பிடிச்சமான ஐட்டம் எல்லாமே வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோ கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா சோஃபாவும் வாங்குவோம். ஓகே, வாங்கலாம். ஆமா, நம்ம வீடு ரெடி ஆயிடுச்சுன்னா நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து வீட்டுல வாங்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வாங்குவேன். சோ இப்போ நம்ம வந்து முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். எக்லெஸ் கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யலான்னு பார்த்தேன். இருந்தாலும் பேபி பிறந்தநாள் அன்னைக்கு எதுவும் சொதப்பி வைக்க வேணான்றதுனால வந்து பாத்தீங்கன்னா முட்டை போட்டே செய்யறேன். இது கொஞ்சம் நல்லா ஃபிளஃபியா முட்டை பீட் பண்ணாலே கேக் வந்துரும் நல்லா உப்பி. சோ அது வந்து பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது. சோ அது இன்னொரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரை பண்றேன் கண்டிப்பா. இன்னைக்கு வந்து முட்டை போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யறேன். 3 முட்டை சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து 2 முட்டை அது உள்ளேயே இருக்கு. இதுல எவ்வளவு முட்டை வேணா சேர்க்கலாம். அண்டா மாதிரி இருக்குது பாக்குறது, நல்லா பெருசா இல்ல. இது நம்ம ஏதாவது கேக் எல்லாம் பண்ணி பிசினஸ் எல்லாம் பண்றோம்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு நாள் பேக்கரி வைக்கிறேன். எத்தனைதான் பிசினஸ்ல அடங்கணும் எனக்கு தெரியல. சரி, ஏதாவது ஒண்ணு நல்லா கத்துக்கணும் பேபி. என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சு அதுல எது நமக்கு நல்லா வருதோ அதை வந்து பிக்கப் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டை வந்து போட்டுட்டேன். இதை எடுத்து அழகா அந்த ஸ்டாண்ட் மிக்சர்ல வச்சுட்டு பீட் பண்ணிக்கிறேன். அந்த ஆயுதத்தை ஆன் பண்ணுங்க. சரியான ஆயுதம் உனக்கு கொடுத்துருக்காங்க. கிருன்னு சுத்தி கிடையாது. முட்டை நல்லா ஃப்ளஃபியா வரும். முட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா நுர வர அளவுக்கு பீட் பண்ணிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொடி பண்ணி வச்சிருக்கேன், அது வந்து சேர்த்துக்கிறேன். சக்கரை பவுடர். ஆமா, சோ ஒரு 1/2 கப் அளவு, ஒரு 1/4 கப் அளவு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். மீதி சக்கரை வந்து பாத்தீங்கன்னா கிரீம் பண்றதுக்காக வச்சிருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா விப்பிங் கிரீம் எல்லாம் வாங்கி வைக்கல, ஃப்ரெஷ் கிரீம் எதுவுமே இல்ல. சோ அதனால பட்டர் மட்டும் வச்சுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐசிங் அந்த கேக் செஞ்சிடலாம். ஆமா, கிரீம் வந்து ரெடி பண்றதுக்காக. இது வந்து நம்ம கிரீம் பண்றதுக்காக மீதி சக்கரை வச்சிருக்கேன். சோ கேக்குக்கு இது போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே. எவ்வளவு ஃப்ளஃபியா ஆயிடுச்சு. சக்கரை போட்டதும் இன்னும் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 கிலோ பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 1/2 பாக்கெட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 250 கிராம் இருக்கும் மைதா மாவு. மெஷரிங் கப்லாம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல. சோ வச்சிருந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன்.
1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். ஆமா, இதுல சால்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டுக்காக சால்ட். இப்போ இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து மாவு நம்ம சலிச்சு முட்டையில வந்து சேர்த்துக்கிறேன். நான் மிஷின்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண போறேன். ஸோ அதனால எல்லாத்தையும் வந்து ஒன்னாவே நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா மிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி கட்டி இல்லாம இருக்கும். கேக் பண்ணும்போது எப்பயுமே மாவு வந்து சலிச்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ மிக்சிங்க்கு வந்து இந்த ஹூக் போட்டு நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் நாங்க கையாலே தான் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நவீன இயந்திரம் வந்ததுல இருந்து கையால மிக்ஸ் பண்றது இல்ல. தண்ணி ஊத்தணுமா? தண்ணி ஊத்தக்கூடாது, பால் வந்து ஊத்திக்கணும். பால் ஊத்தணுமா? ஆமா, பால் ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா ஆயில், ஒரு 1/4 கப் அளவு ஆயில். சோ வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுல வந்து பட்டர் ஸ்காட்ச் பிளேவர் இருந்ததுன்னா பட்டர் ஸ்காட்ச் பிளேவர் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருக்குனால வெண்ணிலாவே சேர்த்துக்கலாம். அப்ப வெண்ணிலா கேக் தான். வெண்ணிலா கேக்ல எந்த கேக் பண்ணாலுமே ஸ்பாஞ்ச் கேக் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்தா நல்லது. முட்டைலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஆமா, வாசனையா இருக்கும். வாசனையா இருக்கும், அதுக்காக தான். கேக் பேக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல தான் பண்ண போறேன். சோ அதுக்கு வந்து குக்கர் ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹீட் வந்து பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். அப்புறம் கேக் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சிருக்கேன். இப்போ இந்த குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெல்ட் வந்து நான் போடல, ஏன்னா இது போட்டுதான் நான் வந்து மூடி வைப்போம். சோ கொஞ்ச நேரம் ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் வரும். ஆமா, ஹீட் ஆயிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு லைட்டா மூடி வைப்போம். ஓகே, ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ரெடி ஆயிடுச்சா? ஆமா, இது கேக் டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஊத்திக்கலாம். சோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பட்டர் ஷீட்லாம் இல்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பட்டர் மட்டும் கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுல பட்டர் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணனா கேக் எடுக்கிறதுக்கு வந்து நல்லா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கேக் வந்து நல்லா ஆறுன பிறகு எடுக்கணும். எந்த பாத்திரத்துல வச்சாலுமே கேக் நல்லா ஆறுன பிறகு வெளியே எடுத்தோன்னா அழகா வந்துடும். இதுல வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமா மைதா வந்து சேர்த்திருக்கேன். அந்த மைதா மாவு வந்து அப்படியே சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் பண்ணிக்கணும், பெயிண்ட் மாதிரி. எல்லா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி தட்டி ஒட்டிக்கும். கேக் வரும்போது அடி பிடிக்காத வந்துடும். கேக் பேட்டர் வந்து சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இங்க பாருங்க, சாரல் மழை மாதிரி ஊத்துது. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. நான் வந்து எப்பயுமே இது மாதிரி வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ண மாட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ பவுடர் கலந்துருவேன். கேக் வந்து பீஞ்சாலும் கலர் தெரியாது இல்ல. இந்த தடவை மாட்டிக்குவாரு, தெரிஞ்சிடும் கேக் நம்ம கரெக்டா பண்ணி இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. மாவு ஊத்திட்டு நல்லா டப்பா வந்து அடியில இருந்து தட்டிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்டினா கொஞ்சம் கொஞ்சம் முட்டைலாம் வருது இல்லையா, ஏர் பபிள்ஸ்லாம் வெளில வந்துடும். ஆமா, ஏர் இருக்கிற இடம் ஃபுல்லா வந்து கேக் அப்படியே ஓட்ட பொத்தலாம் ஆயிடும். கேக் எல்லா இடத்தையும் வந்து அந்த கேப் வந்துடும். அதனாலதான் சரி ஒரு நல்லா எடுத்து வச்சிடலாமா? வச்சிடலாம். நல்லா சூடாகி ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது இப்போ எடுத்து வைக்கிறது தான் டாஸ்க். பொத்துன்னு போடுறேன் இல்ல, பொத்துன்னு போடுறேன், கை சுட்டுக்குவேன், எனக்கு தெரியாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டேன். இது ஒரு 30ல இருந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்படியே நல்ல லோ ஃபிளேம், கொஞ்சமா மீடியம் ஃபிளேம் வச்சு ஒரு 30ல இருந்து 40 நிமிஷம் வந்து வேகட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி நட்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பட்டர் ஸ்காட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மேல நல்ல நறுக்குன்னு இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து செய்ய போறேன். பேர்லாம் எனக்கு சரியா தெரியல அதுக்கு என்னன்னு. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய பேர் நான் பர்கர் பண்ணும் போதே வந்து நடுவுல கட்லெட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது கட்லெட் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா பேட்டிஸ்ன்னு சொல்லி பேட்டின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வானல் வச்சிருக்கேன். சக்கரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு சுகர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கேரமலைஸ் பண்ண போறோம். அப்படியே வந்து நம்ம ட்ரையாவே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா சுகர் நல்லா மெல்ட் ஆயிட்டு வரும். நல்லா தேன் மாதிரி வரணும், அதானே கேரமலைஸ் பண்றது. அந்த தேன் தான் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை நல்லா கரைஞ்சி லைட்டா கலர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துருக்கு பாருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பட்டர் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன்.
சங்கீதா கடலை மிட்டாய் மாதிரி இருக்குதே. இது வந்து முந்திரி நல்லா முந்திரி மிட்டாயின்னு வச்சுக்கலாம். அப்படித்தான் செஞ்சிருக்க. வரும் பேபி. இதுதான் நல்லா வந்து ஆற வச்சு உடைச்சு அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் போடுவாங்க. கேக் மேல இதுதான் போட்டு இருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாமா? ஆமா. ஒரு பிளேட்ல வந்து பட்டர் தடவை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேரமல் சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வானல்ல வந்து மாத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி மாதிரியே அழகா இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மெல்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கைவிடாம நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தா சக்கரை பாருங்க சூப்பரா வந்து மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருது பாத்தீங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் கிரீம் இருந்தா ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு பதில் நான் வந்து பால் ஒரு அரை டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அது வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையா இருக்கு சங்கீதா. அதான் பட்டர் ஸ்காட்ச் சாஸ். நல்ல வாசனையா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேரமல் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வேற பாத்திரத்துக்கு மாத்தி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ கிரீம் வந்து ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கேக் டெக்கரேட் பண்றதுக்கு மேல கிரீம் வந்து ரெடி பண்ண போறோம். அது பட்டர் வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போறேன். பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல இது நல்லா மெல்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லா இடத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் கிரீம் விப்பிங் கிரீம் வந்து கிடைக்காது. ஸோ அதனால நம்ம பட்டர் வச்சே செஞ்சுக்கலாம். நாங்க வாங்கினா பாண்டிக்கு வந்து போகணும், சூப்பர் மார்க்கெட் கிடைக்கும். ஸோ டைம் இல்லாததுனால நான் பட்டர் வச்சே செஞ்சிடறேன். ஸோ பட்டர் ஸ்காட்ச் கேக் தானே, ஸோ அதனால ஃபுல்லா பட்டர் ஃபிளேவரே இருக்கட்டும். சரி சரி சங்கீதா. பாப்பா தூங்கி எழுந்து சங்கீதா. ஜெஷிதா குட் மார்னிங். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கி எழுந்து அவரே தனியா வந்து நின்றுட்டு இருக்காரு. தூங்கி எழுந்து வந்திருக்கியாமா? சரி சரி குட் கேர்ள். தாத்தா எங்க போனாரு? எங்க தாத்தா? கூப்பிடறாரு பாரு தாத்தா. ஓடு ஓடு. எப்படி வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அவ மட்டும் தூங்கி எழுந்து தனியா வந்துட்டா. பட்டர் வந்து பாத்தீங்கன்னா பவுல்ல சேர்த்திருக்கேன். இவங்களுக்கு அப்படியே வந்து மிக்ஸ் பண்றதுக்கு வச்சிடலாம். எப்பயுமே நான் கையில தான் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுவோம். கரண்டியால போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டே இருப்பேன். நமக்கு அந்த விக்ஸ் இருக்கும். அந்த அது என்னது இது மிக்ஸ் பண்றதுதான். மோர்லாம் கடைவாங்க. மோர் கடையிறது. சாப்பிடுங்க கிச்சு கிச்சு போக்குங்கன்ற மாதிரி வருது. அதால நல்லா முட்டை பீட் பண்றதால பீட் பண்ணிட்டே இருந்தேன்னா நல்லா கிரீம் வரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் விப்பிங் கிரீம்லாம் வந்து யூஸ் பண்ணனா கடியில வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் வந்து வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் கட்டி வச்சுட்டு அது மேல ஒரு பாத்திரம் வச்சு இது பண்ணிடுவோம். அடிச்சுட்டே இருப்போம். ரொம்ப நாள் நான் நிறைய எல்லா மெத்தட்லயும் செஞ்சிருக்கேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல செய்யலாம். ஃபர்ஸ்ட் பட்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலரா இருக்கு இல்லையா. சோ இது நல்லா கிரீமியா வந்து வரணும். அது வந்ததுக்கு அப்புறம் மத்த பொருள்லாம் வந்து சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒயிட் கலரா மாறுது. இப்போ வந்து நம்ம சக்கரை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதே மாதிரி பீட் பண்ணிட்டே இருந்தோம்னா சூப்பரா கிரீம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். பவுடர் பண்ண சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது சேர்த்து மிக்ஸ் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிரீம் நமக்கு வந்து ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூடி வச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல ஆகிடுச்சு. வெந்துருச்சு என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாட்டை அப்படியே விட்டு தீஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது. சோ அப்படியே ஓபன் பண்ணி பார்ப்போம். இன்னும் வேகணும்னு நினைக்கிறேன் நானு. நீ மட்டும் வேகணும்னு நினைக்கிறல்ல? ஆமா. கேக் இது மாதிரி நல்லா உப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் திறந்துட்டாலே அப்புறம் வந்து உள்ள ஓடி போகுது. சோ வெந்துருச்சான்னு நடுவுல அப்படி செக் பண்ணி பார்க்க கத்தி விட்டு பாருங்க. கொஞ்சம் ஒட்டுது பாருங்க. வேகல இன்னும் வேகல. அப்ப நல்லா மூடி இன்னும் 10 நிமிஷம் வைக்க வை. க்ளோஸ் பண்ண உடனே ஹீட்னா அப்புறம் மறுபடியும் லேட் ஆகும். சரி இன்னொரு 10 நிமிஷம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மாவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைஃப்ல ஒட்டாம வந்ததுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். சோ இன்னும் வேகல. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். ஆனா ஒட்டுல கலர் வந்துருச்சு பாத்தியா? ஆமா. சரி கொஞ்ச நேரம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்க பாருங்க நல்லா திக்கா ரெடி ஆகிருக்கு. வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டர் ஸ்காட்ச் சிரப் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த ஃபிளேவர் வரும். கலரும் வந்து பாத்தீங்கன்னா வரும். நம்ம எதுவுமே அடிஷனல் கலர் எதுவுமே சேர்க்கல. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலா நம்ம கேக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம பட்டர்ஸ்காட்ச் கேக் பண்றதுனால பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க பட்டர் வச்சே நம்ம வீட்ல க்ரீம் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா முந்திரியில செஞ்சோம் இல்லையா. ஸோ இவர் வந்து நல்லா தட்டி தட்டி உடச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில போட்டு இல்லைன்னா அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா நெய்யை வந்து நசுக்கி உடச்சி வச்சுக்கணும். ஆமா நட்ஸ். ஸோ இது வந்து மேல போடுறதுக்காக சூப்பரா இருக்கும். டாப்பிங்ஸ் நீ சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கடலை மிட்டாய் முந்திரி மிட்டாய் மாதிரி இருக்கு. நல்லா அதே முந்திரி மிட்டாய் தான் ரெடி. கேக் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்றேன். எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ் சூப்பரா வந்துருச்சு. கலர் நல்லா பயங்கரமா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கத்தி வச்சு செக் பண்ண இடமும் வெந்திருக்கு. வெந்துருச்சு. சூப்பரா வந்துருச்சு. நல்ல ஒட்டமா வந்துருச்சு. கேக் சூப்பரா வெந்துருச்சு फ्रेंड्स. இத எடுத்து வெளிய வைக்கணும். அது உன் டாஸ்க். சரி ஓகே. நம்ம கேக் வந்து பாருங்க சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. தனியா வந்துருது. ஆமாங்க பாரு நல்லா ரெடி பண்ணிருக்கேன். தீயாம அழகா வந்திருக்கு. என்ன ஒண்ணு சைஸ் தான் கொஞ்சம் சின்னதா இருக்குது. 3 லேயர் மாவு கொஞ்சமா ஊத்துனா கம்மியா தான் வரும். சரி பரவாயில்ல. இதுதான் உனக்கு பொண்ணு பர்த்டேக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வருஷம் நடக்குது. என் பிறந்த நாளுக்கு கேக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பரா நல்லா இருக்கு பாரு. பஞ்சு மாதிரி இருக்கு. சாஃப்ட்டா. இதுக்கு மேல என்ன மாவு கம்மியா போட்டா கம்மியா தான் வரும். நிறைய மாவு போட்டா நிறைய உப்பி வரும். சரி ஓகே பேபி. வெட்டிட்டா நல்லா 2 லேயரா வெட்ட முடிஞ்சா 2 லேயரா வெட்டிதா. 3 லேயரா வெட்ட முடிஞ்சா 3 லேயரா வெட்டி கொடு. சரி ஓகே. எத்தனை லேயர் நம்ம எடுக்கறோமோ அத்தனை அளவுக்கு க்ரீம் வச்சு நல்ல பெருசா ஒரு கேக். ஓகே. கேக் மாஸ்டர் கேக் ரெடி ஆயிச்சா இல்லையா? ரெடி ஆயிடுச்சு. பாருங்க கேக் வந்து பாத்தீங்கன்னா 3 லேயரா கட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டையா இருக்குது கேக். நான் நல்லா தான் தட்டனே. நான் சொன்னல ஒழுங்கா தட்டனா அந்த ஓட்டையே வேவுண்டு. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கு. இங்க பாருங்க நல்லா ஓட்டையா இருக்குது. ஜன்னல் வச்சு கேக் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேக் ரெடி ஆகி இருக்கு. 3 லேயர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க தின்னா 3 லேயர் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிருக்கேன். பேபி தான் கட் பண்ணாரு. சூப்பரா வந்து கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா சுகர் சிரப் ஊத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து வந்துறேன். மாஸ்டருக்கு திடீர்னு ஏதாவது மறந்து போயிடுவாரு. ஃப்ரெண்ட்ஸ் கேக் வந்து ஃபர்ஸ்ட் சுகர் சிரப்பால நம்ம வந்து நனைச்சிக்கணும். சுகர் சிரப் ஊத்திக்கலாம். ஆமா சக்கரை அப்படியே தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அப்படியே எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அழகா அப்படியே ஊத்திக்கலாம். நல்லா கேக் வெந்திருக்கு. சுகர் சிரப் ஊத்தும் போது நல்லா வாசனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேக். நல்லா எப்படின்னா நல்லா ஸ்பாஞ்ச் அப்படியே சாஃப்ட் ஆயிடும் கேக் சுகர் சிரப் ஊத்தும் போது. ஊத்தியாச்சா? நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா க்ரீம் வந்து வைக்கணும். ரெடி பண்ண க்ரீம். ஆமா க்ரீம் ஒரு லேயர். சோ க்ரீம் फ्रेंड्स நான் வந்து பாத்தேன்னா இந்த கேரமல் சாஸ் பண்ணல. அதுல என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. பால் ஊத்தும் போது வந்து பாத்தேன்னா அந்த பால் லைட்டா வந்து அப்படியே திரி அப்படியே ஆகிடுச்சு. சோ பாலும் சூடா இருக்குன்னு நினைக்கிறேன். பால் ஆறுன பால் சூடா ஊத்தவே அது மாதிரி ஆயிடுச்சானு தெரியல. பட் டேஸ்ட்லாம் சூப்பரா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க தெரிஞ்சதுன்னா. இப்போ வந்து கேக் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லேயர் வந்து பாத்தீங்கன்னா க்ரீம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இதுலயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த முந்திரி வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேரமலைஸ் முந்திரி. ஸோ அது சேர்க்கும்போது ஒவ்வொரு லேயரும் முந்திரி இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் லேயர் வந்து வச்சிடலாம். ஸோ இதுலயே வந்து இந்த சாஸ் இருக்குல்ல இந்த சாஸ் வந்து ஊத்திக்கலாம். கொஞ்சம் திக்கா இருக்கு. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதுல சேர்த்துருக்கேன். க்ரீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துருக்கேன் நான். ஸோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லேயர் இந்த லேயர் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இதான் மேல இருக்க லேயர் வந்து கட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்பதான் வந்து ஒரு கரெக்டான ஷேப் வரும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வைக்கணும். டெக்கரேஷன். ஓகே ஓகேவா? செகண்ட் லேயர். இதே நம்ம மறுபடியும் வந்து சுகர் சிரப் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா சுகர் சிரப்பால பன்னை ஃபர்ஸ்ட் நனைஞ்சிக்கணும் கேக்க. சிரப் சேர்த்துட்டுனா லாஸ்ட் டைம் வந்து இது சேர்த்தனால நல்லா மிக்ஸ் பண்ண முடியல. இப்போ வந்து இது மேல அழகா வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். கேரமலைஸ் முந்திரி. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா க்ரீம் ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பேபி. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க முந்திரியை வந்து சைடுல அப்படியே ஒட்டி விட்டுடலாம். அப்படியே கொட்டிக்குது பாத்து. நமக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன் நம்ம வந்து பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்ல நம்ம தானே சாப்பிட போறோம். ஆமா. சோ க்ரீம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபா க்ரீம் நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி ஒரு கவர்ல போட்டு அழகா இங்க வந்து இது பண்ணி இருந்துக்கலாம்.
க்ரீம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ நடுவில் வந்து டெக்கரேஷனுக்கு வா இப்போதான் ஒரு ஷேப்புக்கே வருது கேக்கு. எப்படி இருக்கு பேபி என்னோட கேக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கேக் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து நல்லா வேற லெவலாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேக் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு, சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஹோம்மேடு கேக்ல அதனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஷேப்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கேக் வந்து சங்கீதா ஆசையா செஞ்சதுனால பார்க்கவே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணுகிட்ட காட்டுமா? அவளோட ரியாக்ஷன் பாப்போமா? சரி ரொம்ப நேரமா நீங்க வாவ் வாவ் அப்ப வந்து மத்தி குடும்பம் இருக்காரு. சரி துணி காய இருக்கு இப்போ வச்சா விளையாடுறீங்க ஜெஸ்விதா? ஆமா 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 ஜெஸ்விதா வா சாப்பிடலாம். அம்மா கேக் செஞ்சு வச்சிர பாத்தியா? கேக் பாத்தியா நீ? வா வா பார்க்கலாம் வா. வா ஏய் குட்டி பொண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் எது செஞ்சாலும் வாவ்னுவாரு. பாத்தியா எப்படியா பர்த்டேக்கு? இங்க பாரு கேக்க. வாவ் என்ன கேக்க? வாவ் நம்ம லேட் பிக்கப் இருக்கு. வாவ் இந்தா ஃப்ரெண்ட்ஸ் பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பர்த்டே. ஸோ இந்த கேக் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு வந்து கேக் வெட்டுறோம். அப்படி இல்லைன்னா 12 மணிக்கு கேக் வெட்ட வேண்டியதான். ஓகே சூப்பராக அந்த கேக் ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க பத்தி ஜெஸ்டா நாளைக்கு வெட்டலாம். ஓகே ஓகே கேக் வந்து நாளைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே கேக் வந்து வீட்லயே ரெடி பண்ணிட்டேன். நம்ம வீட்ல இருக்க இன்கிரீடியன்ஸை வச்சு நமக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா கேக் வந்து டெக்கரேட் பண்ணி சூப்பரா ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கேக் வந்து ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பேபியோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பார்க்கலாம். நாளைக்கு டேஸ்ட் பண்ணி சொல்றோம். பாய்.